இது நேற்று ஈவினிங்குள்ளே விடிய கொஞ்சம் வெளில போகிற வேலை இருந்துச்சா, சரி அதனால் கொஞ்சம் வேலையை சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 2 மணி 3 மணிக்கெலாம். அதுவும் இல்லாமல் மழை வேறு பெய்கிற மாதிரி இருந்துச்சா உடம்புட்டு. இருந்தாலும் ஜாலியாக தான் இருக்கும் மழை பெஞ்சா. இருந்தாலும் தம்பியை வச்சுட்டு அப்படிலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேலையெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சு வச்சுட்டு கிளம்பலாம். ஏன்னா வந்து எப்படியும் 5:30 மணி ஆகிடும். வந்துலாம் கிளம்ப எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹஸ்பண்டும் காலையில் டியூட்டிக்கு போயிட்டு வந்தாங்களா, மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட் இருந்துச்சு, அந்த ரெஸ்ட்டில் தான் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தேன். பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டு வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு தம்பியும் அத்தை தூக்கிட்டு போயிருந்தாங்க அண்ணி வீட்டுக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்களா, எதுக்கு அவனையும் தூக்கிட்டு அங்கே போய்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேர் தான் போயிட்டு வந்தோமா. அப்புறம் நானும் கிளம்பிட்டு எடுக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அவங்கள போய் எழுப்பி விட்டேன். இன்னொருத்துலேயும் எழுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லி அதுக்கும் திட்டினாங்க. இல்லை போயிட்டு வந்துடலாம், மழை வர மாதிரி இருக்குது, அப்புறம் வந்து வேலை இருக்குது, தம்பிலாம் குளிக்க வைக்கணும், வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களும் எழுந்திரிச்சு கிளம்பிட்டாங்க. அப்புறம் நாங்களும் போயிட்டு நாங்கள் போன நேரத்தில் என்னமோ தெரில ஒரு 3:30 மணிக்கெலாம் அங்கே போயிருப்போம். ஏன்னா நாங்கள் ரெகுலராக அங்கே தான் கடையில் தான் அந்த கடையில் தான் பலசரக்குலாம் போடுவோம். ஆனால் அந்த கடையில் அடைச்சிட்டாங்க. 4 மணிக்கு தான் சாப்பாட்டுக்கு போயிருக்காங்க, அதனால் 4 மணிக்கு தான் திறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்ணுறது, அது வரைக்கும் நம்ம எங்கேயாவது ஊர் சுற்றிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 20 ரூபா கடைக்குள்ளே போயிட்டு சும்மா எனக்கு தேவையானது, வீட்டுக்கு தேவையானது இதெல்லாம் பார்த்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என் வீட்டுக்கார் இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த சின்ன தோசைக்கரண்டிலாம் ரொம்ப பிடிக்கும், பெருசாக தான் இருக்கான், அதனால் சரி சின்ன தோசைக்கரண்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்தேன். அப்புறம் ஒரு கிளிப் எடுத்தேன். அப்புறம் இந்த காயெல்லாம் செய்வாங்களே அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் இன்னும் டைமே போகலை, எப்படியும் ஒரு 3:30 அந்த மாதிரி தான் டைம் இருந்துச்சு. சரி இன்னொரு கடைக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கடைக்குள்ளேயும் போயிட்டு அங்கேயும் கொஞ்சம் சில பல திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் வந்துட்டோம். அப்புறம் வந்து கடை திறந்துருந்துச்சு. சரி நல்ல வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்னும் கடை திறக்காமல் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஜாமான்லாம் போட்டுட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு அது ரொம்ப பழக்கமான கடை, ரெகுலராக போடுவாங்க தான். அப்புறம் சரி இப்படி சொல்லிட்டு போட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது சும்மா ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. அப்புறம் வர்றதுக்குள்ளேயுமே அத்தையும் தம்பியும் வெளில உட்காந்துருந்தாங்க. ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க, நாங்கள் தான் வந்துட்டு ஃபோன் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நாங்கள் குளிக்க வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் வந்துட்டு தம்பியை குளிக்க வச்சுட்டு அப்புறம் அதுக்குள்ளேயே அத்தை வடை போட்டுட்டு இருந்தாங்க. அண்ணி மாவாட்டினாங்களா, அந்த அப்போ கொஞ்சம் உளுந்து சேர்த்து போட்டு அவங்க அப்புறம் வந்து கொடுத்துருந்தாங்க, அதை வடை போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் சித்தி பார்த்துருந்தாங்க, அவங்கள கூட தம்பியெல்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம். அப்புறம் அத்தை அண்ணி வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருந்தாங்களா, அந்த சைடு கப்பில் ஜாமான்லாம் எடுத்து வச்சிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயே வந்துட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, அப்புறம் அவனுக்கு இட்லி ஊற்றிட்டு சாம்பார் இருந்துச்சா, சட்னி மட்டும் அரைச்சி அவனுக்கும் சாப்பாடெலாம் ஊட்டிட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு சரி காலைல அத்தை நேரமாக ஊருக்கு போகணுமா, சரி அதனால் நாங்களும் தூங்கிட்டோம். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.